இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமாய் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க மறுபடியும் தேவன் என்னை பயன்படுத்திய கிருபைக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். போன வீடியோவில் நான் எப்படி என்னுடைய சாட்சியை சொல்ல போகிறேன். இது என்னுடைய சாட்சி எப்படி சொல்லிட்டு நான் முடித்தேன். இந்த தடவை என்னுடைய சாட்சியை நான் தெரிவிக்க போகிறேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய லைஃப்பில் இது எனக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம். அதை உங்களிடத்துல சேர்க்க தான் நான் அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். எங்களுடைய ஊர் ஒரு கிராமம். அப்போ எங்கள் வீட்டுப்புறத்துலலாம் பெரிய காடு, குப்பை அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கிராமங்களில் இருக்கவங்களுக்கு அது தெரியும். குப்பை கிடங்குன்னு சொல்லிட்டு ஊருக்கு ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு குப்பை அந்த மாதிரி குமிச்சு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த வழியாக நான் கடந்து போகையில் எனக்கு புக்ஸு படிக்கிற பழக்கம் முன்னாடி இருக்கு. அப்போ ஏதாச்சும் ஒரு புக்கு இது கிடந்துச்சுன்னா எடுத்து வச்சு சும்மா இருக்க நேரத்தில் நான் ஏதாச்சும் பார்த்துட்ருப்பேன். ரொம்ப அறிவாளிலாம் இல்லைங்க, சும்மா பார்ப்பேன். அப்போ புக்கு கடந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு அரை பக்கமாக கிழிஞ்சு கிடந்துச்சு. ஆனால் எனக்கு அது பைபிள் அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் அந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு அதில் இருக்க மண்ணெல்லாம் தட்டிட்டு செல்ஃபில் நான் போட்டு வச்சுட்டேன். அப்போது கொஞ்சம் ஒரு 10 நாள், ஒரு 15 நாள் ஆயிடுச்சு, கடந்து போயிடுச்சு. அப்போ நான் என்ன செஞ்சேன், அந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு நான் வாஸ்து பார்க்குறேன். வாஸ்து பார்க்கையில எனக்கு ஃபஸ்ட்டு அதில் இருக்க வேர்ட்ஸ், வார்த்தைகள் எதுவுமே எனக்கு புரியலை. அப்போ நான் என்ன நினச்சேன், இதில் என்ன போட்டிருக்கு, ஒன்றுமே புரியலை அப்படி சொல்லிட்டு திருப்பி வச்சுட்டேன். திருப்பி ஒரு 2 நாள் கழித்து எடுத்து பார்த்தப்போ அதில் இருந்த ஒரு வார்த்தை எனக்கு விளங்குச்சு. உன் காயம் சமுத்திரத்தை பார்க்கிலும் பெரிதாய் இருக்கிறது அப்படி சொல்லி வந்துச்சு. எப்படின்னா, உன்னுடைய காயம் சமுத்திரத்தை பார்க்கிலும் பெரிதாய் இருக்கிறது.